கழிந்த நாள்ல ஆகஸ்ட் 16ஆம் தேதி நெருக்கங்கள் மாறும் அப்படி என்று அமை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வீட்டுல போய் இருந்து செவித்த போது ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் விசாலத்தை தருகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அளவை பாரா சந்தோஷப்படுத்துவாரா, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை சிரிக்க வைப்பாரா அள வைப்பாரா? பேசுங்கம்மா நான் பேசுகிற பிள்ளைகள்கிட்ட வந்திருக்கிறேன். நான் பேசாத கல்லோ மன்னருக்கு முன்பாக நிற்கவே இல்ல. நம்ம ஆண்டவர் அவன் ஸ்தோத்திரம் விசாலம் தருவாரா இல்ல அள வைப்பாரா? அவன் ஒரு தாய் என்னை பார்த்து சொன்னாங்க, அவன் நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்க பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்க பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஒரு டீச்சர்ஸ் சொன்னாங்க, நீ நல்லா இருப்பது தானே, நல்லா இருப்பதற்காக தானே நாங்க தொண்டை போட்டு கத்தி அவன் நாங்க உங்களை படிக்க வைக்கிறோம். நாளைக்கு இந்த டீச்சர் நிக்கிற இடத்துல நான் கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லுங்க. ஆமை ஸ்தோத்திரம். ஐயா ஆண்டவர் நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஐயா இந்த ஐயாவுக்கும் ஆண்டவர் விசாலத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. விசாலனா இப்படி இருக்கும். ஆமை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு கரடு முரடான ரோட்ல போறதுக்கும் ஒரு நல்ல ரோட்ல போறதுக்கும் வித்தியாசம் உண்டு, அப்படிதானே? அவன் ஒரு மோசமான ரோட்ல போறதுக்கும் அவன் ஒரு நல்ல ரோட்ல போறதுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு நல்ல ரோடு பிடிக்குமா மோசமான ரோடு பிடிக்குமா? எனக்கெல்லாம் நல்ல ரோடு தாங்க பிடிக்கும். கரடு முரடுகள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் எந்த மனிதனுக்குள்ள வந்தாரோ அந்த மனிதனுக்குள்ள ஒரு விசாலம் உண்டு பண்ணது. அவ்வளவு நாட்களும் ஆலயத்துக்கு முன்பாக இருந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தவர் ஏசப்பா கடந்து வந்தாங்க. அந்த சப்பானியை நடக்க பண்ணனா அவர் என்ன செய்கிறார்? துள்ளி கொதித்து ஆலயத்துக்கு முன்பாக விசாலமா ஓடி போய் என் தேவனை ஆராதித்தார். கை தட்டி வராலே இல்லையா சொல்லுவோமா? என் வாழ்க்கையில ஒரு விசாலம் உண்டு பண்ணுகிறவர் இந்த ஜெப வீட்டுக்குள்ள விளாவி கொண்டு இருக்கிறார். என்னுடைய 10வது வயதிலே நான் 2 ரூபாய்க்கு வேலைக்கு போனேன். அப்பொழுது பெரிய பெரிய மனிதர்களுக்கு பெரிய ஆட்களுக்கு அவன் ஸ்தோத்திரம் 30 ரூபாய் சம்பளம். என்னுடைய 10வது வயதிலே அவன் அவ்வளவு சம்பளம் என்றால் அதற்கு முன்பாக யோசித்து பாருங்கள் அவன் எப்படி இருந்திருக்கும். அவன் எவ்வளவு அவன் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை விசாலத்துல வைத்திருக்கிறார். இன்னைக்கு பணங்கள் செல்வங்கள் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு விசாலத்தை தருவார். படியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33வது அதிகாரம் 21வது வசனம். மகிமை உள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்குகிற படவு, நோவு உண்டு பண்ணுகிற படவு, நம்மள ஒரு நிமிஷமா நம்மள அள வைக்கிற படவு. படிங்க. அங்க ஓடுவதே பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதில்லை. ஏன் பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதில்லை? ஏன் வலிக்குகிற படவு அங்கே கடந்து வருவதில்லை? இருக்கிற விசாலங்கள் என்ன செய்துவிடும்? மாறி போய்விடும். நாம் ஆண்டவர் எப்படி இருக்குகிறார் பாருங்க. அவர் நம்மளை தூக்கி சுமக்குகிறவரா? ஆண்டவர் எப்படி இருந்தால் அவன் பாதரட்சை தேயல, அவன் தேவ ஜனங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகல. தேவ பிள்ளைகளை விசாலத்தோடி நடத்தினார். கானானிலே கொண்டு விட்டார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர்களை கனப்படுத்தினார். உனக்கு என்ன வேணும்னாலும் என்னை நோக்கி கூப்பிடு அப்படி என்று சொன்னார். நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொன்னார். அவன் 120 பேர் கூடி இருந்து ஜெபித்த போது ஆண்டவர் பாசைகளை அனுப்பினார். வல்லமையை ஊற்றினார். பல நாடுகளுக்கு அவருடைய வல்லமை பாய்ந்து ஓடினது. இப்போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் ஆகிய தேவன் எப்படி இருப்பாரா? அவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் போது அவர் விசாலமான நதியாக இருப்பார். அங்கே துக்கம் வராது, அங்க வேதனை வராது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்தி மரம் பலன் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் மந்தையிலே ஆடுகள் இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. அவர் விசாலத்தை தருகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் விசாலம். விசாலம் என்பது ஒரு வெற்றியின் வார்த்தை. விசாலம் என்பது அது ஒரு ஜெயத்தின் வார்த்தை. விசாலம் என்பது அது ஒரு சந்தோஷத்தின் வார்த்தை.
அல்லேலூயா. விசாலம் என்பது பிரயாசத்துக்கு பலன் கிடைப்பது. நெருக்கம் என்று சொல்வது அது ஒரு தோல்வியின் வார்த்தை, அது ஒரு கண்ணீரின் வார்த்தை. நெருக்கம் என்பது ஒரு விழுந்து போகிற மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற ஒரு மோசமான ஒரு ப்ராப்ளம். விசாலம் என்று சொல்லுகிறது. பாருங்க, எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கல்லெறிந்து கொலை செய்ய வருகிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, உங்கள பாவம் இல்லாதவர்கள் என்ன செய்யுங்க? முதலாவது கல்லெறியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கல்லெறியும் போது எரிய வந்திருக்கும் போது அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. யாருடைய கைகள்ல இருக்கிற கல்லை பார்த்திருப்பாங்க. இந்த ராஜ்குமார் பாசுடைய கையில இருந்த கல் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். எவ்வளவு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் கேட்கிறா, உன் மேல கல்லெறிய வந்தவர்கள் எங்கே என்று கேட்டபோது ஒருவரும் இல்ல, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. நீ போ, இனி என்ன செய்யாத, மாட்டிக்கிறார். இனி என்ன செய்யாத, யார்த்தையாவது மாட்டிக்கிறாத. என்ன நீ என்னையே பற்றி கொண்டு, நான் உனக்கு என்ன செய்வேன்? விசாலத்தை தருவேன். அப்ப எங்கு பார்த்தாலும் கண்ணீர்கள், எங்கு பார்த்தாலும் வேதனைகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். நாவு என்ன செய்யுமா? முழு சரீரத்தையும் கருத்து போட்டு விடுமா. நான் சரீரத்தை குறித்து பேசலாம் என்று எடுத்த போது ஆண்டவருக்கு சித்தம் என்றால், ஆண்டவருடைய வருகை காலதாமதம் என்றால், சரீரத்தை குறித்து இன்னொரு முறை பேசுகிறேன். ஆண்டவருடைய சரீரம் ஸ்தோத்திரம் பாவத்தை மன்னித்தது. ஆண்டவருடைய சரீரம் யார் யாருக்குள்ளே கடந்து வந்ததோ அந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய ரத்தம் தூரமா இருந்த நம்மை அவருடைய பக்கத்துல கொண்டு வந்தது. ஆண்டவருடைய சரீரம் பட்டு வியாதிகள் மாறினது. ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய சரீரம். அப்ப நம்முடைய சரீரம் என்ன செய்யணும்? நம்ம சரீரம் பட்டு என்ன செய்யணும்? ஒரு அற்புதம் நடக்கணும். இவன் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணிட்டு போயிட்டா, இவங்க வந்துட்டு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணிட்டாங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம போகிற இடத்துல பிரச்சனை வரக்கூடாது. நம்ம போகிற இடத்துல ப்ராப்ளம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் போன இடத்துல ஆண்டவருடைய சரீரம், அவருடைய சரீரம் எப்படி இருந்தது பாருங்க. அது அழகானது, அது அற்புதமானது, அது மேன்மையானது. ஆனா மனுஷனுடைய சரீரம் அல்லேலூயா சொல்லுங்க, நம்ம கைதான் நமக்கு எதிரியாக மாறுகிறது. நம்ம நாவு தான் நமக்கு எதிரியாக மாறுகிறது. நம்ம கண்கள் தான் என்ன செய்கிறது? நமக்கு துரோகிகளாக மாறுகிறது. நம்ம கால்கள் தான் என்ன செய்கிறது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இதயம் தான் என்ன செய்கிறது? இதயத்திலிருந்து சந்தேகம் வருகிறது. இதயத்திலிருந்து சந்தேகம் வந்தவன கைத்தட்டு பவர் குறைந்து விடுகிறது. அல்லேலூயா. பவர் குறைந்து விடுகிறது. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சரீரம், அப்ப அந்த சரீரத்தை, சாவுக்கு எதுவான அந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? உயிர்ப்பிக்கிற சரீரம் அவருடைய சரீரம். அல்லேலூயா. எந்த நிலைமையில வந்தாலும் உங்களை உருவாக்குவது எங்க 3 பேருக்கு வேலை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுடைய வேலை என்ன வேலை? நம்மளை உருவாக்குகிற வேலை. நீங்க அழுதுட்டு வந்தே போல போகணுமா, அழகா போகணுமா? அல்லேலூயா. யாரும் இல்ல போல. ஸ்தோத்திரம். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல இருந்துருங்க. எல்லாரும் இங்க பாருங்க. ஆண்டவர் என்ன செய்வா? உங்களுக்கு ஒரு விசாலம் ஒன்று பண்ண முடியும். ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அப்ப அங்க வலிக்குகிற படவு, அங்க வலிக்குகிற படவு தெரியாது. படவு வந்தவன சிரிச்சிட்டு போய் ஏறி இருந்து விடுவாங்க. கப்பல் வந்தவொடனே என்ன செய்வாங்க? என்று சொல்லி போய் ஏறி இருந்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். வலிக்கிற பிரச்சனைகள், அந்த கப்பல்கள், இவைகளெல்லாம் ஒரு நெருக்கத்தை குறிக்கும், ஒரு ப்ராப்ளத்தை குறிக்கும், ஒரு வேதனையை குறிக்கும். இதையெல்லாம் ஆண்டவர் தூக்கி எறிந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசாலம் உண்டு பண்ண முடியா. படிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு. அல்லேலூயா. இருக்கிறது கொஞ்சம் தான். உங்க விசுவாசம் என்ன செய்யட்டும், உங்க நம்பிக்கை என்ன செய்யட்டும். ஸ்தோத்திரம். உங்க கூடாரத்தின் பாருங்க இடத்தை என்ன செய்யுங்க? நீங்க விசாலமாக்குங்க. உங்க சிந்தனைகள் விசாலமாகட்டும், உங்க பேச்சுகள் விசாலமாகட்டும், உங்க குணங்கள் விசாலமாகட்டும், உங்க எண்ணங்கள் விசாலமாகட்டும், உங்க கயிறுகள் என்ன ஆகட்டும்? நீளமாகட்டும். உங்க கயிறுகள் என்ன ஆகட்டும்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன செய்யட்டும்? தடை செய்யாதுங்க. உங்க விசுவாசத்தை தடை செய்யாதுங்க. உங்க உபவாசத்தை தடை செய்யாதுங்க. உங்க எல்லா கிரியைகளும் எப்படி ஆகட்டும்? பிள்ளை பெறாத மலடியை பார்த்து சொல்லுகிறா, மகிழ்ந்து களி கொடு, நான் உனக்கு விசாலத்தை உண்டு பண்ண போகிறேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. டாக்டர் ஐடாவை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க?
எஸ், அல்லேலூயா. 1870 பிறந்தவங்க. 1999 மருத்துவத்தை முடித்தவங்க. 1950 உலகத்துல பிரசித்தி பெற்ற 5 டாக்டர்ல இந்த அம்மாவும் ஒருவராக மாற்றப்பட்டார். அல்லேலூயா. தன்னுடைய 20 நாட்கள் வரைக்கும் அவர்கள் தனக்கென்று வாழாமல் எந்த திருமணமும் பண்ணாமல் என் ஆண்டவருக்காக விசேஷித்தமா உங்களை போல உள்ள பெண்களுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஸ்தோத்திரம் நான் சரித்திரத்தில் படித்தேன். அல்லேலூயா. அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் கடந்து வந்த போது ஸ்தோத்திரம் பெண்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு பெண் டாக்டர்கள் இல்லாத காரணத்தினால் பல பேர் மரித்து போனதை கண்ணார கண்டார்களாம். அநேக பேர் வந்து ஸ்தோத்திரம் இவர்களை மருத்துவம் பார்க்க அழைக்க வந்த போது பாருங்க தன்னுடைய தகப்பனாரை அனுப்பிவிட்டார்களாம். முஸ்லிம் பெண்கள் எல்லாம் சொன்னார்களாம், நோ நோ, எங்களுடைய ஸ்தோத்திரம் வேதத்திலே பெண்களுக்கு பெண்கள் தான் என்ன செய்யணும், மருத்துவம் பார்க்க வேண்டும், ஆண்கள் பார்க்க கூடாது, நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படி என்று சொன்ன போது இவங்க அரைக்குறை படிப்போடு இருந்து கடந்து செல்லவில்லை. இரவு 4 ஃபேமிலி வந்து கூப்பிட்டு இருக்கிறது. 4 வீட்டுக்கு இவர்கள் போகல. மறுநாள் காலையிலே 3 பேர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அந்த வார்த்தை இவர்களை என்ன செய்தது, தட்டி எழுப்பப்பட்டது. இவர்கள் அமெரிக்காவில் இருந்து 10,000 அமெரிக்க டாலரோடு நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன செய்தார்கள், கப்பல் துறைமுகத்தில் வந்து இறங்கினார்கள். அந்த கப்பல் துறைமுகத்தில் இருந்து திண்டிவனம் என்ற இடத்திற்கு சுமார் 120 கிலோமீட்டர். நாங்க வரும்போது நெட்ல போட்டு பார்த்தோம், 120 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில கடந்து வந்தார்களாம். அமெரிக்காவில இருந்து அவ்வளவு பணங்களோடு கடந்து வந்தவர்கள் மாட்டு வண்டியில கடந்து வந்து 120 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில கடந்து வர வேண்டும் என்றால் எப்படி எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்றால் குறைந்தது 1.5 மணிக்கூர் ஆகும், 1 மணிக்கூர் மேலாகும். வளர்ந்தவங்கன்னா 1 மணிக்கூர் ஆகும். என்னை போல கொஞ்சம் குள்ளனான மனிதர்கள் என்றால் 1.5 மணிக்கூர் ஆகும். 120 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில எவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பாங்க. வந்து திண்டிவனத்திலே கால் மிதித்து இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் ஒரு பெரிய விசாலத்தை உண்டு பண்ண, ஒரு பெரிய விசாலத்தை என்ன செய்தா, அநேக பரிசுத்தவான்கள் மூலம், அநேக தேவ மனிதர்கள் மூலம், ஒன்று இல்லாத மனிதர்கள் மூலம் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய விசாலத்தை என்ன செய்தா உண்டு பண்ணினார். 1980 வருஷத்துல ஒரு பெரிய நபர்களுக்கு சம்பளம் 30 ரூபாய் என்றால் 1910 எவ்வளவு இருக்கும், 1800வது ஆண்டுகள்ல ஆண்கள்லாம் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி இருப்பார்கள், எவ்வளவு நெருக்கமாக இருக்கும். இங்க இருக்கிற ரோடுகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் மிஸ்ரணிகள் ஸ்தோத்திரம் குடும்பங்களை மறந்து நாடுகளை மறந்து கடந்து வந்தபடியா ஆண்டவர் ஒரு பெரிய விசாலத்தை கொண்டு பண்ணினார். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுகிறான், ஆண்டவர் உங்களுக்கு விசாலம் உண்டு பண்ணுவார். உங்க கூடாரத்தை என்ன செய்யுங்க, விசாலமாக்குங்க. உங்க தரிசனத்தை என்ன செய்யுங்க, விசாலமாகட்டும். உங்க பேச்சுகள் என்ன செய்யட்டும், விசாலமாகட்டும். அந்த குறுகிய மனப்பான்மை, நான் ஸ்தோத்திரம் என்னுடையது, நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்கிறத விட்டு விட்டு கொஞ்சம் விசாலமா எட்டி பாருங்கள் தேசத்தை. அந்த தேசத்துல விசாலம் உண்டு பண்ண போகிறார். நெருக்கங்கள் உண்டு பண்ணுகிற ஆவிகளை என் தேவன் அழிக்க போகிறார். கை தட்டி வராங்க சொல்லுவாங்க, தேசத்தை விசாலம் உண்டாக போகிறார். அன்னைக்கு பிரச்சனை பண்ணவர்கள் எல்லாம், அன்னைக்கு போராட்டம் உண்டு பண்ணவர்கள் எல்லாம் தலை குனிந்து ஆண்டவர்கிட்ட வந்து நிற்பார்கள். பேதுரு நின்றது போல நான் பாவியான மனுஷன் என்று சொல்வார்கள். ஸ்தோத்திரம் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக ஓடினவர்கள், தேவனுக்காக நின்றவர்கள் தேவனை பார்த்து சொல்வார்கள், ஸ்தோத்திரம் நீங்க பாக்கியவான்களா, நீங்க பாக்கியவதிகளா இருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. காண ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் முடிந்து போய்விட்டது. என்ன எல்லாருக்கும் திராட்சரசம் தேவை. திரளான மக்கள் வந்திருக்கிறார்கள், என்ன செய்வது என்று சொல்லி இருந்த போது ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன செய்தார், திராட்சரசத்தை உண்டு பண்ணி அங்கே ஆண்டவர் ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினார். மரித்த வீட்டுல போய் மரித்த லாசர் போய் உயிரோடு எழுப்பி அங்கே ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினார். 38 ஆண்டு காலமா பெதஸ்தா குளங்கரையிலே படுத்திருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் கடந்து போய் அந்த மனிதனை தூக்கி விட்டு அங்க ஒரு விசாலத்தை உண்டு பண்ணார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
துக்கத்தோடு இருந்த குடும்பங்கள் எல்லாம் போய் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினார். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஆமென். ஆண்டவர் வந்த போது எல்லாருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்தது, எல்லாருக்குள்ள துக்கம் வந்தது. ஆமென். இதுவரை மற்றவர்களை துக்கப்படுத்தி சிரித்தவர்கள், இதுவரை மக்களை உடைத்து அவன் ஜாலி அனுபவித்தவர்கள், இப்பொழுது ஆண்டவருடைய விசாலத்தினாலே சந்தோஷத்துக்குள்ள கடந்து வந்தார்கள். பிரச்சனைகள் மாற்றப்பட்டது. ஒரு நாள் சந்தோஷத்துக்காக மதுபானத்தை தேடி ஓடினவர்கள், ஒரு நாள் சந்தோஷத்திற்காக அவன் சினிமா தியேட்டர்களை தேடி ஓடினவர்கள், இன்னைக்கு இயேசு உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டார். பெரிய விசாலம் வந்து விட்டார். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். தினமும் 1 மணிக்கு செபிக்கிறவர்கள் ஏசப்பா உள்ளத்துல வந்து விட்டா மணிக்கு போனது தெரியல, ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினாங்க. நாங்க என்ன செய்ய மாட்டோம்? உங்களை செபிக்கவே விட மாட்டோம். அடிப்போம், உதைப்போம், ஜெயிலுக்குள்ள போடுவோம், அவமானப்படுத்துவோம், கேவலப்படுத்துவோம், பரியாசம் பண்ணுவோம். அவன் ஸ்தோத்திரம். சொன்னார்கள். நடந்தது என்ன சொல்லுங்க? ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவோம். ஆண்டவர் என்ன செய்தாரு? விசாலத்தை உண்டு பண்ணலாம். அவன் ஜெயிலுக்குள்ள போட்டுட்டு காலையில வந்து 4 அடி கொடுக்கண்டி வராங்க. அவன் ஐயாமார் 4 வரும் ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கை தட்டி ஒரு அலையில சொல்லுவோமா? விசாலம் உண்டு பண்ணுகிறவர் உங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறார். விசாலம் வேணா கை தட்டுங்க, எல்லாம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்துல என் பிரச்சனை க்ளோஸ் ஆகி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? எங்க கூட என்ன செய்யுங்க? கோஆபரேட் பண்ணுங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணவா? இல்ல இந்த நெருக்கத்தை என்ன செய்வோம்? என்ன கொஞ்சம் அடி வாங்கி அவன் என்ன 2 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாயிருங்க. கைகளை அவுத்துறாருங்க, கட்டி வைத்தது போல என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. விசாலம் வேணுமா வேண்டாமா? விசாலம் வேணுமா வேண்டாமா? அமை தூங்காதுங்க. ஒரு அலையிலியா சொல்லுங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம். கைகளை தட்டி மகிழ்வோம். ஆமென். இயேசு ராஜனும் சொந்தமாயினா இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில். கைதட்டி இந்த பாதலத்தில் சொந்தமான. போதும் போதும். பாருங்க, நேற்றைய தினத்துல 7 மணிக்கு ராத்திரி ஒரு வீட்டுக்கு போ என்று சொன்னார். 7:45 வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் மனைவி அந்த வீட்டுக்கு போனோம். போகும்போது தகப்பனார் அமை ஸ்தோத்திரம் மகனுடைய தலைமாட்டில இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இரவு 7:15 மணிக்கு போக சொன்னா நாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது 7:15 அமை போகும்போது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில இருந்தே மகனை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இளம நாங்க போன உடனே எழுப்பிட்டாங்க. எழும்பின உடனே சொல்றாங்க பல்லு தேய்ச்சுப்பா. என் உள்ள உடைக்கப்பட்டு. ஏன்னா எனக்கு 3 சிங்க குட்டிகள் இருக்கு, எனக்கு 3 பிள்ளைகள். பல்ல தேய்க்கலையா? சாப்பிட்டாங்க. நாங்க இவ்வளவு நேரம் போட்டு உருட்டிட்டே இருக்கோம். பண்ணிக்காங்க வண்டி என்ன செய்கிறது? உருண்டுட்டே இருக்கும். பிரச்சனையை பாரு. என் உள்ள உடைக்கப்பட்டு என் கண்கள் குளமானது. இந்த வார்த்தை அவங்களுக்காக யூஸ் பண்ணேன். நெருக்கம் என்ன செய்யட்டும்? மாறட்டும். சங்கீதம் 4:1 நம்ம அவன் ஆகஸ்ட் 16ஆம் தேதி பார்த்தோம். அப்படிதான் படிங்க. நெருக்கத்தில் இருந்த எனக்கு 4:1 நெருக்கத்தில் இருந்த எனக்கு என்ன செய்தி? நெருக்கத்தில் இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் பீப்பாம் படித்தவர், அவன் ஆசாரி பழம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்த தம்பி. இன்னைக்கு அவன் 26 வயசு ஆகிவிட்டது. உள்ள உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. கண்களெல்லாம் குளமானது. அவன் தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக இந்த வளத்திலிருந்து விக்கிரகத்தை தவிடுபொடி ஆக்கிவிட்டு எங்களுக்கு இயேசு போதம் என்று சொல்லி 2011 பக்கத்தில் இருக்கிற ஒரு சபையை நோக்கி கடந்து சென்றவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், ஞானசானம் எடுத்தவர்கள். அவன் கட்டப்பட்டு இருக்கிறதை அவன் பார்த்த போது எங்க உள்ளம் உடைக்கப்பட்டது. அவன் ஸ்தோத்திரம். 2 மாதத்துக்கு முன்பாக நம்முடைய பாஸ்வேர்டு முறை அந்த குடும்பத்திற்கு தலையில கை வைத்து செபித்தாங்க ஒரு வீட்டு கூட்டத்துல. அவன் ஜெபம் பண்ணணும். அவன் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது, எங்க இருக்கிற போராட்டங்களை பார்க்கும்போது, அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கல்யாணம் முடிந்தவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, கல்யாணம் முடியாதவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஸ்தோத்திரம். கல்யாணம் முடிந்தவங்களும் அப்படிதான். அவன் ரிட்டையர்ட் ஆகிற கேஸும் அப்படிதான் இருக்குது. ரிட்டையர்ட் ஆகிற கேஸும்
என்ன இன்னும் பிரச்சனை 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 பிரச்சனை. ஒரு விசாலம் வரமாட்டேங்கிற அதுதான் தாவீது சொல்லுகிறான். ஆமென் அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை பச்சை பாலை கண்டா கண்ணு அங்க போய் விடுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தை கண்டா கண்ணு அங்கே போய் விடுகிறது. சொந்த பந்தங்களை கண்டா கண்ணு அங்கே போய் விடுகிறது. பணங்களை கண்டா கண்ணு அங்கே போய் விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த பக்கம் எல்லாம் ஆட்கள் கூடிட்டே இருக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ தாவீது சொல்லுகிறான், இனிமே எனக்கு இந்த நெருக்கம் வேண்டாம். ஆமா, எனக்கு நானே நெருக்கத்தை உண்டு பண்ணினேன். தாவீது சொல்லுகிறான், என் நீதியின் தேவனே எனக்கு விசாலம் உண்டு பண்ணினீ. எல்லாரும் கைகளை தட்டி எங்களுக்கு ஒரு விசாலம் உண்டு பண்ணுங்க. டாக்டர் விசாலம் உண்டு பண்ணா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். நீங்க விசாலம் உண்டு பண்ணா கை தட்டுனா போதும். நீங்க உங்களுக்கு விசாலம் வேணா நீங்க ஒரு அல்லேலூயா சொன்னா போதும். அது ஆண்டவர் பிள்ளை பெறாத மலடியை பார்த்து சொல்லுகிறார், உன் கூடாரத்தை என்ன செய்ய விசாலமாக்கு, உன் கயிறை என்ன செய்ய, உன் விசுவாசத்தை என்ன செய்ய நீ விசாலமாக்கு. அல்லேலூயா. விசாலமாக்குகிற தேவன் ஆமா இந்த ஜெப வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு விசாலம் உண்டாக போகிறது. ஆனா நீங்க மகிழ போறீங்க. ஆமென். உங்களுக்கு விசாலம் வந்து வைங்களாம். உங்க இது உங்களுக்கு சவுண்ட் அல்ல, இது உங்களுக்கு நார்மலான சவுண்டே அல்ல. நீ உங்களுக்கு விசாலம் வந்துட்டு வைங்களாம். ஆமா, இந்த மைக்கு சவுண்டே போல உங்க சவுண்ட் மாறும். ஆமா, உங்க சவுண்ட் எல்லாம் எப்படி மாறும்? உங்களுக்கு ஒரு விசாலம் வந்துட்டு வைங்களாம். உங்களுக்கு அந்த ரெச்சிப்பு வந்துட்டு வைங்களாம். ஆமா, நீங்க ஜெயிலுக்குள்ள கடந்தோம் வடக்க தெற்க பார்க்காம கைகளை தட்டி ஜெபம் பண்ணுவீங்க. அந்த விசாலம் தான் இயேசு. இயேசு உங்களுக்குள்ள வரப்போகிறான். இயேசு வரும்போது பேய் வராது. இயேசு வரும்போது நோய் வராது. இயேசு வரும்போது தோல்வி வராது. அல்லேலூயா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 7 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் சந்தோஷப்படுவேன், 7 லட்சம் ரூபாய் கிடைக்காம போனாலும் நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாம் யோபுடைய ஆமென் அன்பை ருசித்தவர்கள். கர்த்தர் தந்தாலும் ஸ்தோத்திரம், தராம இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நமக்கு விசாலத்தை, பணம் நமக்கு விசாலம் அல்ல, பணம் நமக்கு விசாலமே அல்ல, பொண்ணு பொருட்கள் நமக்கு ஒரு விசாலமே அல்ல. நோ, நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிறவர் இயேசு. அவர் வந்தா என்ன செய்வார்? அற்புதம் நடக்கும். அவர் வந்தா என்ன செய்வார்? நன்மையால் நிரப்புவார். ஆமென் ஸ்தோத்திரம். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலிருந்து $10,000 கொண்டு வந்தாங்க. $10,000 கொண்டு வந்தாங்க. ஆஸ்பத்திரிகள் கட்டுவதற்காக, மருத்துவ பணி செய்வதற்காக, ஊழியர் செய்வதற்காக பல கோடி ரூபாயை இந்த மாவட்டத்தில் விதைத்திருக்கிறார்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு. கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் விசாலத்தை உண்டு பண்ணுகிறது. மயிலாடி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தை சுற்றிலும் ஒரு சிஎஸ்சி ஆலயம் இருக்கிறது. அந்த ஆர்ச்சில் அந்த சர்ச்சை சுத்தி இருக்கிற அந்த இடங்கள்லாம் பார்த்தா சர்ச்சி இடம், சர்ச்சி இடம், சர்ச்சி இடம். சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஆலயத்தை கட்டிவிட்டோம், ஆலயத்துக்கு போவதற்கு மக்கள் வேணும். மக்கள் வேணும் என்றால் என்ன வேணும்? ஆலயத்து பக்கத்துல வீடு வர வேண்டும். ஆலயத்து பக்கத்துல வீடு வர வேண்டும் என்றால் என்ன? எல்லாருக்கும் 5 சென்ட் இடம் பிரியா கொடுத்தாங்க. ஹோம் சர்ச் பக்கத்துல 5 சென்ட் என்ன செய்தார்களா? தெய்வ மனிதர்கள் வந்து ஃப்ரீயா கொடுத்தார்கள். ஆண்டவர் விசாலத்தை இன்னைக்கு தின்னுகிட்டு என்ன செய்யறாங்க? கொழுத்த பண்ணிக்காங்க, மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் விசாலம் உண்டு பண்ணணும். இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைகள் அதிகரித்து விட்டது, செல்வங்கள் அதிகரித்து விட்டது. பார்த்து கை சொல்றாங்க. 12 மணிக்கு என்ன செய்யணும்? உபவாச ஜெபத்தை முடிக்கணும். ராத்திரி 7:30 மணிக்கு என்ன செய்யணும்? முழுகிற ஜெபத்தை முடிக்கணும். அல்லேலூயா. ராத்திரி 7:30 என்ன செய்யணும்? முழுகிற ஜெபத்தை முடிக்கணும். பகல 12 மணிக்கு என்ன செய்யணும்? உபவாச ஜெபத்தை முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆன்லைன்ல போடும்போது இதெல்லாம் கட் பண்ணிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் தேவ விசாலத்தை உண்டு பண்ணுகிறவர் இங்கே கடந்து வந்திருக்கிறார். விசாலத்தை உண்டு பண்ணுகிறவர் இங்க என்ன வந்திருக்கிறார்? அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்கிறவர், அவர் தமது மகிமையை விளங்க பண்ணுகிறவர், அவர் தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறவர். அவர் கைவிடவே மாட்டார். ஒரு அம்மாவை பாருங்க, அவங்க தலைமுடிய என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு பாதத்தை அல்லேலூயா படிங்க. லூக்கா 7வது அதிகாரம். அல்லேலூயா. யாருக்கு வீட்டுல? பரிசேயன் வீட்டுல சாப்பாடு நடக்குகிறது. ஒரு பாவியான ஸ்திரீ அழுதுட்டு வந்தா எப்படி இருக்கும்? விருந்து நடக்கிற இடத்துல யாராவது அழுதுட்டு வருவாங்களா? விருந்து நடக்கிற இடத்துல யாராவது துக்கத்தோடி வருவாங்களா? இந்த பாவியான அம்மா என்ன செய்திருக்கிறாங்க? துக்கத்தோடி வந்திருக்கிறாங்க.
இந்த பரிமள தைலம் எதற்காக வாங்கி வைத்தது? அவர்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைத்து வாசனை வீசுவதற்காக வாங்கி வைத்தது. இன்னைக்கு பாருங்க, அழுது கொண்டு அவருடைய பாதங்களை அவருடைய பாதங்களை என்ன செய்தாங்க? முத்தம் செய்து பரிமள தைலத்தை என்ன செய்தாங்க? அவருடைய பாதத்தை பூசினாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ஆமென், உனக்கு பாக்கியம் வந்தது. அல்லேலூயா. அந்த பெத்தானியா கிராமத்துல அந்த ஸ்தோத்திரம், அந்த பரிசேயன் வீட்டுல தங்கின ஆண்டவர். அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த அம்மா வீட்டுல தான் தங்குவாரா. இந்த அம்மா குடும்பத்தை, பாவியான இந்த அம்மா குடும்பத்தை அம்மை அடையாளமா மாற்றினாராம், அற்புதங்களாக மாற்றினாராம். நெருக்கத்தில் இருந்த இந்த அம்மாவை, ஒடுக்கப்பட்ட இந்த அம்மாவை, அநேக பேர் விரல் சொன்ன இந்த அம்மாவை, அநேக பேர் யூஸ் பொருளா பயன்படுத்தி தூக்கி வீசின இந்த அம்மாவை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாராவது ஆமென் முடிய வைத்து ஆண்களுடைய பாதத்தை துடைப்பார்களா? வாய்ப்பே இல்ல. பெண்களுக்கு முடி என்று எப்படி இருக்குகிறது? அது மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமை காணாதீங்க. ஆமென். என்னென்னலாமோ வைத்து அழகுபடுத்துகிற அது ஒரு பக்கம் இருக்குகிறது. அது போகட்டும். நீங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்திரீகள் தன் மயிரை நீளமாக வளர்க்கிறவங்க எப்படி இருக்குமா? மகிமையா. அந்த மகிமையா வந்து என் ஆண்டவருக்காக எடுத்து துடைத்தார்கள். இனிமே இந்த மகிமை எனக்கு வேண்டாம், எனக்கு அவருடைய ரட்சிப்பு தான் மகிமை. அல்லேலூயா. இனிமே இந்த சரீரத்தின் மகிமை எனக்கு வேண்டாம், இந்த சரீரத்தின் மகிமை என்ன அவருக்கு. அதனால தான் நாங்க கை தட்டுறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த சரீரத்தின் மகிமை யாருக்கு? ஆமென். இந்த சரீரத்தில் இருக்கிற பலன் யாருக்கு? ஆமென். அருமையான டாக்டர் ஐடா அவர்கள் அவன் தன்னுடைய வாழ்க்கையை செய்தார்கள், தன்னுடைய சுகத்தை செய்தார்கள், தன்னுடைய பலத்தை செய்தார்கள், தன்னுடைய மகிமையை செய்தார்கள். ஆமை பரிசுத்தவான்கள் எல்லாம், அநேக தேவ மனிதர்கள் எல்லாம் ஆமை என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார்கள், ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். தேசத்திலே விசாலம் உண்டாக்குறார். ஆண்டவர் விசாலம் உண்டாக்க போகிறார். என் தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ண போகிறார். அவன் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு விசாலத்தை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்க குடும்பங்களில் இருக்கிற சண்டைகள் ஓய்ந்து போகும். உங்க பிரச்சனையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன செய்யும்? ஓய்ந்து போகும். அவன் அந்த பின்னாடி இருக்கிற அம்மாவை அவன் ஸ்தோத்திரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி உணர்த்துறான். அம்மா மௌனமா இருக்காதுங்க, கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அழுதுதான் ஆகணும். இந்த பிரச்சனை மாறணும்னா என்ன செய்யணும்? நீங்க அழுது ஜெபம் பண்ணிதான், நீங்க மன்றாடிதான் ஆகணும், தன்னை தாழ்த்தி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பா ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவார். அந்த விசாலத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். படிங்க 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம். 16:9 படிங்கம்மா. ஏனெனில் பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. துரோகம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இவனை உங்களிடத்துக்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாதிருக்க பாருங்கள். இப்ப ஆண்டவர் உங்களையே பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏனெனில் இங்கு பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு என்ன செய்கிறது? எனக்கு உங்களுக்கு ஒரு கதவு திறக்க போகிறது. உங்களுக்கு விசாலம் உண்டு பண்ணுவதற்கு என்ன செய்ய போகிறது? உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைப்பதற்கு, இங்க பேசும்போது ஊழியக்காரர்கள் செபிக்கும் போது உங்களுக்கு ஒரு கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். நீங்களும் எங்களோடு சேர்வீர்கள் என்றால் அந்த விரோதம் செய்கிற ஆவியை என் தேவன் வேரோடு பிடுங்குவார். கைகளை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். உங்க பிள்ளைகள் வாழ்வதற்கு, உங்க பிள்ளைகள் படிப்பதற்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கதவு திறப்பா, கதவு திறப்பா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? எனக்கு அனுகூலமான கதவு திறக்கிற பொறுப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு கதவு திறக்கிற சாவியாட்ட இருக்கிற என் தேவனிடத்துல இருக்குகிற அவர் எனக்கு என்ன செய்வார்? ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவார். அவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். அவர் என்னை கைவிடவே மாண்டார். அவர் எனக்கு என்ன செய்வார்? வெட்கப்படுத்தவே மாண்டார். நீங்க படித்து பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47வது அதிகாரம் 5வது வசனம் படிப்போமா? 47:5 படிங்கம்மா. பின்ன அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே நாம் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சலாலும் கடக்க முடியாத நதி. ஆமா, தண்ணீர் நீச்சலாலும்
கடக்க முடியாத நதியாக இருந்தது. 9 படிங்கம்மா. சம்பவிப்பது என்னவென்றால், இனி நடக்க போகிற காரியம். முதலாவது வசனம் சொன்னேன், என் தேவன் எப்படி இருப்பாராம்? மகா விசாலமான நதியாக இருப்பார். எலியாவின் நாட்கள்ல பஞ்சம், எலிசாவின் நாட்கள்ல பஞ்சம், பரிசுத்தவான்களுடைய நாட்கள் எல்லாம் பஞ்சங்கள். அல்லேலூயா. பஞ்சம், பசி. ஒரு 150 ஆண்டுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாட்டின் சரித்திரத்தை திருப்பி பாருங்கள். பஞ்சம், வேதனைகள், மழை கிடையாது. அப்போதான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பவிப்பது என்னவென்றால் சொல்ல படிங்க. நாள் ஒன்று வரும், இந்த நதி எல்லா இடமும் போக போகிறது. இந்த நதி என்ன செய்ய போகிறது? எல்லா இடமும். எப்படி போகும்? பாஸ்டர் ஜிஜு வின்சென்ட் மூலம் போகும். பாஸ்டர் பரிகேஸ் மூலம் போகும். அவர் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், நாங்க சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். இந்த நதி என்ன செய்கிறது? உங்க மூலம் போக போகிறது. இந்த நதி என்ன செய்ய போகிறது? எங்க கூட தம்பி லிங்கம் வந்திருக்கிறாங்க. தம்பி எழும்புமா. இவங்க குடும்பத்துல இருந்து 3 பேர் எங்க சபையில ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. கைத்தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோம். இந்த தம்பி நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. கைத்தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோமா. தம்பி இப்படி ஒரு பிரேயர் இருக்கு. நான் சொன்னேன் 3 நாள் உபவாசம் இருந்தாதான் ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னேன். நேற்று ஓடி வந்துட்டாங்க. தம்பி இன்னைக்கு ஒரு உபவாசம், நான் வர்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆயத்தமாகி ஓடி வந்து விட்டான். உட்காருங்க தம்பி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், நீங்க உங்களுக்காக ஞானஸ்தானம் எடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? தோற்று போவீங்க. நீங்க உங்களுக்காக ஞானஸ்தானம் எடுத்தா, நீங்க உங்களுக்காக ராபோஜனம் எடுத்தா தோற்று போவீங்க. நீங்க உங்களுக்காக வாழ்ந்தா என்ன செய்வீங்க? தோற்று போவீங்க. நீங்க இயேசுவுக்காக ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் பாஸ்டர் ஜிஜு வின்சென்ட்டுக்காக வரணும். பாஸ்டர் ஜிஜு வின்சென்ட் என்ன செய்யணும்? எனக்காக வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவிக்காக போகணும், ஒரு மனைவி கணவனுக்காக போகணும். அல்லேலூயா. விசாலம் உண்டு பண்ணா என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்காக அல்ல, நீங்க தேவனுக்காக வந்தா தேவன் உங்களுக்காக வருவார். அல்லனா நீங்க எத்தனை உபவாசத்தை பத்தி போனாலும் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. எத்தனை தீர்க்க தரிசனம் கேட்டாலும் ஒன்றுமே நிறைவேறாது. நீங்க தேவனுக்காக உபவாசிக்கிறீங்களா இல்ல உங்களுக்காக உபவாசிக்கிறீங்க? நீங்க உங்களுக்காக உபவாசிக்கிறீங்களா இல்ல தேவனுக்காக உபவாசிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. நீங்க தேவனுக்காக உபவாசித்து பாருங்க. நீங்க தேவனுக்காக ஆராதித்து பாருங்க. நீங்க தேவனுக்காக நடனம் ஆடி பாருங்க. தாவீது நடனம் பண்ணினான். அம்மா மீகாள் என்ன செய்தாங்க? நகைத்தாங்க, கற்பத்தை அடைச்சு போட்டாங்க. அல்லேலூயா. நம்ம அவருக்காக எழும்பும் போது உங்க வாழ்க்கையில விசாலம் உண்டு பண்ணும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நம்ம விளையாடுகிற பிள்ளைகள் எல்லாம் ஜெப வீரர்களா மாற போகிறார்கள். கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோமா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா மாறணும். கை தட்டுவதற்கு சொல்லிக் கொடுங்க, அல்லையிலே சொல்வதற்கு சொல்லிக் கொடுங்க, முழங்கால் போடுவதற்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளை விளையாட வைத்து விளையாட்ட பார்க்காதுங்க. அதை வீட்டுல போய் பாருங்க. அதை வீட்டுல போய் இப்ப பிள்ளை ஜெபிக்கிறத பாருங்க. இப்ப ஜெபிக்கிறத நேற்று என் கூட ஒரு 1.5 வயசு பிள்ளை முழங்கால் போட்டாங்க. என்னைய போல முழங்கால் ஆடினாங்க. கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து இப்படியே என்னைய பாக்குறாங்க. பார்த்து என்னைய பார்க்காதான், நான் விழுந்ததை பார்க்காதான். நம்ம எல்லாம் கண்ணை மூடி பிரசங்கி அல்லவா. நான் கண்ணை மூடி விட்டேன். மீண்டும் எழும்பி என்னைய போல இப்படி ஆட ஆரம்பிட்டான். மீண்டும் கீழே விழுந்து விட்டான். மீண்டும் அப்படியே என்னை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்தாங்க. யாரும் கண்ணை திறந்தது போல இல்ல. மீண்டும் முழங்கால் போட்டாங்க. கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் விசாலத்தை உண்டு பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் விசாலம் உண்டு பண்ணுகிறவர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். யோபுவால எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும் உங்களை தொட முடியாது, தெரிவிக்கப்பட்டு போகும். எத்தனை கேன்சர் வந்தாலும், எத்தனை கிட்னி ப்ராப்ளம் வந்தாலும், எத்தனை கல் வந்தாலும் உங்க உடம்புக்குள்ள இருக்க முடியாது. சுகர் எத்தனை பாயிண்ட் போனாலும் உங்க குடும்பத்துக்குள்ள உங்க சரீரத்துக்குள்ள இருக்க முடியாது. ஆண்டவர் விசாலத்தை உண்டு பண்ணுகிறவர். தாவீதுக்கு விசாலத்தை உண்டு பண்ணினவர். பரிசுத்தவான்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணினவர். அவர் விசாலத்தை உண்டு பண்ண போகிறார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. பொருளாதாரத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுக்கு என்ன ஆகும்? விசாலம் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யும்? வாசம் முடிஞ்சா வெள்ளிக்கிழமை ஒரு உபவாசம் பண்ணுங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் முடிந்தாகி என்ன செய்யுங்க? ஒரு உபவாசம் போடுங்க. செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு ஒரு ஊழியர் மீட்டிங் போக முடியல, எனக்கு போக முடியல. பாஸ்டர் போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு மாலையிலே செய்தி வருகிறது, 2 பேரும் போனாங்களாம். உபவாசமா நல்லா இருந்ததாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. நான் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்தார்கள்?
அவன் 2 தேவ மனிதர்களை எனக்காக கொண்டு போனீரே, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் உள்ளம் உடைக்கப்பட்டது. என்னால் போக முடியவில்லையே, என்னால் செயல்பட முடியவில்லையே, என்னால் யூஸ் ஆக முடியவில்லையே அப்படி என்று இருந்தேன். ஆனா நான் போன இடத்துல மரிக்கு செய்யாட்ட கேட்டபோது உபாசம் ரொம்ப நல்லாக இருந்தது சொன்னாங்க. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் விசாலம் உண்டு பண்ணுவா. ஆண்டவர் என்ன செய்வாரு? அமை விசாலத்தை 4 வார்த்தை கேட்டு அழுகிறவங்க நீங்க அல்ல. 4 வார்த்தை கேட்டு அழுகிறவங்க நம்ம அல்லவே அல்ல. ஆண்டவர் ஒரு விசாலத்தை உண்டு பண்ணும்போது நீங்க படித்து பாருங்க. 2 சாமுவேல் 22:20 படிங்க. 2 சாமுவேல் 22:20 படிங்க. என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியா போதுமா? அவர் என் மேல் பிரியமா இருந்தபடியா என்ன செய்தாங்க? 120 பேர் மேல என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு வல்லமை ஊத்து. அவன் தமிழ்நாட்டுக்காரங்க என்ன செய்தாங்க? எல்லா நாட்டுக்காரங்களும் அவர் உங்க மேல பிரியமா இருந்தா ஆண்டவர் வல்லமை ஊற்றுவார். உங்களுக்கு ஒரு விசாலம் உண்டு பண்ணுவார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். உங்களுக்கு ஆண்டவர் தமது கிருபையை விளங்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விசாலம் உண்டு பண்ணுவார். ஒரு முறை நாங்க எங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்தாகி, எங்க ஃபேமிலியில ஒரு போராட்டம் வந்தாகி, நான் ரட்சிக்கப்படக்கு முன்னாடி எங்க மாமி ஓடி ஓடி வருவாங்க. சண்டை போடாதுங்க, சண்டை போடாதுங்க, வாழ்ந்து காட்டுங்க அப்படி என்று சொல்லுவார்கள். இப்பொழுது எங்க மாமி எல்லாத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க, எந்த வீட்டுல பிரச்சனைனாலும் எங்க பிள்ளைகள் போய் பிரச்சனையை தீர்க்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எங்க மாமி சொல்லி இருக்கிறாங்க, அமை ஸ்தோத்திரம், அநேக குடும்பங்கள்ல கிறிஸ்துமஸ் வருஷ பரப்பு தீபாவளி என்றாகி அங்க பெரிய பிரச்சனை வந்து விடும். குடிச்சிட்டு வந்து ஆமை போத போட்டு அங்க ஒரு பெரிய நாடகமே நடத்தி விடுவார்கள். ஆமா, எங்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? முழங்கால் படியிட்டு மன்றாடுகிறார்கள். எங்க பிள்ளைகள் ஜனங்களுக்கு ஒரு விசாலம் உண்டு பண்ணுவதற்கு, ஜனங்களுடைய பிரச்சனை மாறுவதற்காக, ஜனங்களுடைய போராட்டம் மாறுவதற்காக ஆண்டவர் உங்க மேல பிரியமாய் இருக்க போகிறார். வரிகிசையா எல்லாம் ஒரு ஜட்ஜின்னு நினைச்சுக்கிடுங்க, ஒரு ஜட்ஜின்னு நினைச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் ஆமே ஆமே வின்சென்ட் எல்லாம் நீங்க என்ன இப்படி நினைக்க போறீங்க? சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமா, இவங்க போகிற குடும்பங்கள்லாம் பிரச்சனை என்ன ஆகும்? ஆமை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, ஆமை கோழி ஆத்து வந்தான், சொந்த அண்ணமார் வந்தாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் காலி பண்ணி ஆமை தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஆண்டவர் பொறுமையாயிருப்பா. உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களுக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ண போகிறார். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. விசாலம் என்றால் என்ன? ஆமை பணம் அல்ல. விசாலம் என்றால் என்ன? அதுதான் ரட்சிப்பு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யா அல்ல, நமக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல. நம்ம தான் பாக்கியவான்கள், நம்ம தான் பெரியவர்கள். அல்லேலூயா. அவன் நம்மகிட்ட பிரச்சனைக்கு வந்தா அவங்க அவுட்டு, நம்மகிட்ட பிரச்சனை வந்தா அவங்க காலு. ஏன்னா நம்ம பெரிய ஜாதிகள். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் விசாலத்தை உண்டு பண்ணும்படியா நீங்க அப்போஸ்தலரின் சரித்திரத்தை படிங்க, படித்து பாருங்க. ஒரு முறை பாஸ்டர் வின்சென்ட் சொன்னாங்க, சர்ப்பம் வந்து கடித்தது. பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க? உதறி போடு. அதை இதயத்துக்குள்ள வைக்காது, ஒரு பிரச்சனையை இதயத்துக்குள்ள வைக்காது. நீங்க பிசாசை ஒழிச்சு வச்சிருக்கிறீங்களா, கொண்டுட்டு வந்திருக்கிறீங்களா? நீங்க பிசாசை ஒழிச்சு வச்சிருக்கிறீங்களா, இல்ல தீர்த்துட்டு வந்திருக்கிறீங்களா? ஆமே, அல்லேலூயா. நான் ஞாயிற்றுக்கிழமை எங்க சபையில கேட்டேன், ஆமே பிசாசை கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆமே ஸ்தோத்திரம். அவன் இல்ல கொலை செய்துட்டு வந்திருக்கிறீங்களா? அவன் ஒருவர் சொன்னாங்க, பாஸ் நாங்க என்ன செய்தோம்? அவன் யூஸ் தேவைன்னா பிசாசை பயன்படுத்தும், தேவைன்னா கம்பை எடுப்போம். நீங்க கம்பை எடுத்தா என்ன செய்யறீங்க? பிசாசை என்ன செய்யறீங்க? நம்ம ஒழிச்சு வைக்கிறோம். எனக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுங்க பாஸ். அல்லேலூயா. நம்ம பிரச்சனைய அமை ஸ்தோத்திரம். அமை ஒரு கணத்துல அடிச்சா என்ன செய்யணும்? மறுகணத்தை காட்டுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, உங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஒருவேளை மனைவி மாற்ற அடி வாங்கிட்டு அல்லேலூயா சொல்றீங்களா? அதுவும் தெரியல, அதுவும் தெரியல. அல்லேலூயா. எப்படி ஆனாலும் நீங்க பாக்கியவான், எப்படி ஆனாலும் நீங்க பாக்கியவான்கள். உங்ககிட்ட அடி வாங்குற சாத்தானாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, நீங்க சாத்தாண்ட அடி வாங்குறவங்க அல்ல. சொல்லுங்க, நீங்க சாத்தாண்ட அடி வாங்குறவங்களே அல்ல. நம்ம சாத்தான என்ன செய்யணும்? அடி கொடுக்கிறவங்க. உங்க பக்கத்துல வந்தாக்கி நீங்க என்ன செய்யணும்? ஆமா, இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போய் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பயங்கரமான
விசாலத்தை உண்டு பண்ணுவான். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வான். ஆண்டவர் நமக்கு அவன் தேவன் தமது நாமத்தை மகிமைப்படும். ஒரு தம்பி என்னை பார்த்து சொன்னான், பிசாசை கொன்னுட்டு வரேன்னா இப்படி, ஒழிச்சு வச்சுட்டு வரேன்னா தம்பி, ரெண்டும் ஒண்ணுதான். நான் நிறைய தூசணமான வார்த்தையெல்லாம் பேசியிருக்கேன் பாஸ்டர். அவன் ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு வழியுமே இல்லை. அவன் உள்ள நீ சாகனா எல்லாம் மனம் தரும். நீ சாகனா எல்லாம் என்ன செய்யணும்? மனம் தரும். சாக முடியாது, அப்ப மனம் தரும். அல்லேலூயா. எத்தனை மிதித்தாலும் எங்களுக்குள்ள இருந்து பரிசுத்தம் தான் வெளிப்படும். எங்களுக்குள்ள இருந்து கிருபை தான் வெளிப்படும். அது ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருந்தபடியா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ முறை அவன் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் கொடுக்க எனக்கு முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் வரும், அவ்வளவு போராட்டம் வரும். நம்ம அனைவருடைய பிரச்சனையை தீர்க்கிறவங்க. அவன் எனக்கு பிரச்சனை நம்ம செய்தி கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுக்க கொடுக்க பிரச்சனையெல்லாம் தவிடு பொடியாக அவன் 3 பயமாரையும் எப்படி கசக்கி பிழையலாம் என்று சற்று வெள்ளத்தை போல வந்தான். அவன் பயங்கரமான ஆயுதங்களோடு வந்தான். அவன் ஒருவனுக்கு நலலை தொட முடியாது. அவன் நம் முழங்கால நிற்பதற்கு அடையாளம் அதுதான். ஆண்டவர் ஜெயத்தை தந்தபடியா, என் தேவன் நமது பலமை விளங்க பண்ணபடியா. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் அன்பு குடும்பங்களை, அவன் ஸ்தோத்திரம். என் தேவன் உங்க மேல பிரியமாக இருப்பார். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், தமது வல்லமை வெளிப்படுத்துவார். அநேக பேர் சொல்லுவாங்க, அங்க வரட்டு பிசாசு பாஸ்டர் வீட்டுல வந்து நோ, வரவே வராது. நீ பிசாசாட்டு மாறினால விசுவாசி பிசாசாட்டு மாறினபடியா என்ன செய்யல? ஆராதனைக்கு வரல. நல்ல விசுவாசி என்ன செய்தாங்க? பிசாசாக மாறிவிட்டாங்க. நல்ல கீழ்ப்படுகிற விசுவாசி, நல்ல கீழ்ப்படுகிற ஊழியக்காரன், நல்ல சாட்சி உள்ள ஊழியக்காரன் எப்படி மாறிட்டாங்க? இல்ல நான் அங்க போய் பிசாசு வரட்டுனா பிசாசு இங்க வர முடியாது. நீதான் பிசாசு, நீதான் பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன். பணத்துக்காக இதுவரை யாரையும் கோபப்படுத்துறது இல்லை. எந்த பொருளுக்காக, எந்த ஒரு காரியங்களுக்காகவும் நான் யாரையும் துக்கப்படுத்தினது இல்லை. கைத்தட்டலுக்காக துக்கப்படுத்தி இருக்கிறேன். அவங்க தூங்குனதுக்காக நான் திட்டி இருக்கிறேன். நீ தூங்கினா எதிரி களை விதைப்பா, ஜபம் மறந்தா அந்த ஆளு ஜெயம் எடுப்பா. நீ தூங்கினா பிசாசு ஜெயம் எடுப்பா, ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். அவன் அதனால் நீங்கள் நானே என்ன செய்யணும்? அந்த விசாலத்தை உண்டு நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்ம என்ன செய்யணும்? சிங்க கபி வந்தாலும் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறதை விட கூட ஆண்டவர் விசாலத்தை உண்டு பண்ண முடியும். அப்ப ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்க போகிறான். நான் உங்க மேல பிரியம் வச்சுதான். அவரே பிரியமா இருக்கும்போது நான் உங்க மேல என்ன செய்ய முடியாது? முறைச்சு பார்க்கவே முடியாது. அவன் நீங்க படித்து பாருங்க. எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரம் படிங்க. எஸ்தர் 9:1 சீக்கிரம் படிங்க. படிங்கம்மா. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் 12ஆம் மாதம் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் என்ன ஆனது பாருங்க. காரியம் என்ன ஆனது? விசாலமாக மாறும். அவன் மரணம் என்ன ஆனது? வாழ்வாக மாறும். அவன் மரணம் என்ன ஆனது? அவங்க தேவ பிள்ளைகள், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பைபிள பேக்ல வலது பக்கம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு அடுத்தால எழுதி வைத்துக் கொள்ளுங்க. காரியம் விசாலமாக மாறும். நோய்கள் விசாலமாக மாறும். அவன் குடும்பங்கள்ல இருக்கிற பிரிவினை விசாலமாக மாறும். அவன் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இனிமேதான் வாழ்ந்து காட்ட போறீங்க. இனி அண்ணி அல்ல, கொழுன்னு அல்ல, மாமியல. எத்தனை ஆயிரம் சக்களத்தி வந்தாலும் உங்க குடும்பத்துல பிரிவினை வராது. எத்தனை பாவம் வந்தாலும் உங்களை தொட முடியாது. காரியம் என்ன செய்ய போகிறது? மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. அவன் எத்தனை காரியங்கள் வந்தாலும் நீங்க மாற மாட்டீங்க. அவன் ஸ்தோத்திரம். பலம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும், நிறம் மாறும், குணம் மாறும். நீரோ மாறாதவர், அவர் மாறாதவர். அவன் காரியம் என்ன செய்யும்? காரியம் உங்க காரியம் என்ன செய்யும்? பிரச்சனை இல்லாதவங்க கை உயர்த்துங்க பாப்போம். உண்மைக்காவது ஒரு கை உயர்த்திருங்க. பிரச்சனை இல்லாதவங்க கை உயர்த்துங்க. கேட்கலையா? அருமையான அவன் ஸ்தோத்திரம். அக்காவது பாஸ்டமாவது கை உயர்த்துவாங்க. பார்த்து அவன் வரிகை செய்ய அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க 2 பேரையும் பார்த்தா பிள்ளைகளை அடிச்சு வீட்டுல போட்டு வந்தது போல இருக்கு. பிள்ளைகளை அடிச்சு பிளாட் ஆக்கிட்டு வந்தது போல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். பிரச்சனை இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கை உயர்த்துங்கம்மா. நான் சொல்லியாவது உயர்த்து. எல்லாரும் கை உயர்த்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எங்க பாஸ்டர் மாமி அம்மா கை உயர்த்துங்கம்மா. ஆமென். பிரச்சனை இல்லாதவங்க எல்லாம் என்ன செய்யுங்க? ஆமென். நீங்க கை உயர்த்தலாம் வேற பிரச்சனை வந்துடும். ஆமென். பாருங்க, நான் உபவாச கூட்டத்துக்கு போயிட்டு பிரச்சனை கொண்டு வந்துட்டேன்னு எங்களை குறை சொல்லாதுங்க. காரியம் என்ன செய்ய போறேன்? என்ன காரியம்? என்ன சட்டங்கள் போட போறாங்க? புதிய சட்டங்கள் போட போறாங்க. புதிய சட்டங்கள் என்ன செய்ய போறாங்க? போட போறாங்க. ஆமென். ஒரு அப்பாவை என்ன செய்யணும்? 4 பிள்ளைகளும் 7 நாள் என்ன செய்யணும்? ஆளுக்கு 1.5 நாள் பார்க்கணும். ஆளுக்கு 1.5 நாட்கள் பார்க்கணும். சட்டங்கள் வரப்போகிறது. அவன் அப்ப ராத்திரி எழுப்பி எந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு போவாங்க? அப்ப காரியம் நமக்கு அனுகூலமா ஒரு விசாலமாய் மாற போகிறது. அநேக அதிகாரிகள் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறார்கள். நமக்கு உதவி செய்ய போகிறார்கள். ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. ஒரு விசாலம் உண்டாக போகிறார். விசாலத்தை உண்டு பண்ணுங்க. ஏசப்பா நம்ம தேசத்திலே கிரியை செய்யும்படியா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. ஸ்தோத்திரம். 2வது வசனம் படிங்க. யூதர் சகல நாடுகளிலும் உள்ள தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. இதயத்துல கை வைத்து சொல்லுங்க, எனக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது.